Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்ம கிளாஸ் 23. இந்த கிளாஸில் வந்து பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடணும் தான் பார்க்க போகிறோம். இதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் வரும். பேட்டர்ன் ஸ்டிச்சிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் 1 பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேப்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த திலகம் ஷேப்புக்கு சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். எப்போ போல் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க இந்த லைன்ஸில் இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ ஸ்டார்டிங் நம்ம எடுக்க போகிற லூப் வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து தான் நம்ம எடுக்கணும். அதிலிருந்து எடுத்து ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே கொண்டு போய் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து அதை ஒரு லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். அகெயின் அதே லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சாக. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லைனில் அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணி என் நாட் போட்டுக்கணும். ஒவ்வொரு லைனுக்கும் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லைனில் நம்ம எடுக்கும்போது பாருங்கள் செயின்குள்ளே இருந்து எடுத்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அப்புறம் மேலே இந்த லைனுக்கு மேலே இருந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்து அதை லாக் பண்ணுறோம். அகெயின் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே மேலே கொண்டு போய் மேலே இருக்கிற லைனுக்கு மேலே இருந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுக்கிறோம், அதை லாக் பண்ணுறோம். அகெயின் ஒரு செயின் ஸ்டிச்சு, இது எண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்ட் பண்ணும்போது நம்ம சுற்றி போட்டிருக்க அவுட்லைன் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே லூப்பை விட்டு அதில் என் நாட் போடணும். என் நாட்டுமே வெளியே தெரியாத மாதிரி போடுங்க. அகெயின் தேர்ட் இதில் இப்போது அது உள்ளேருந்து எடுத்து ஒரு செயின், மேலே இருந்து ஒரு பட்டன் ஹோல், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப செகண்ட் இது பாக்ஸில் இருந்து ஒரு பட்டன் ஹோல், அகெயின் செயின் ஸ்டிச், அப்புறம் மேலே இருக்கிறதுலேருந்து ஒரு பட்டன் ஹோல். அதாவது ஃபஸ்ட்டு 2 போர்ஷன், அப்புறம் 3 போர்ஷன், அப்படி 4 போர்ஷன், அப்படி போர்ஷன்ஸாக பாக்ஸாக வரும். ஒவ்வொரு பாக்ஸும் சென்டரில் இருந்து நம்ம பட்டன் ஹோல் எடுக்கணும். அதாவது சென்டரில் செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இருந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அந்த அவுட்லைன் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன செயின் எடுத்து அதிலேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அண்ட் லாக் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு செயின் ஸ்டிச், அப்படி மேலே கொண்டு போய் கீழே பட்டன் ஹோல் இழுத்துட்டு வந்து அங்கே ஒரு லாக் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சுக்கு லாக் ஸ்டிச் போட வேண்டாம், பட்டன் ஹோல் ஸ்டிச் மேலேருந்து இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம லாக் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லாக் போட்டேன். மேலே 4 இருக்குது. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாக்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் நம்ம என் நாட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி என் நாட் வந்து மேலே லூப்பு தெரியாத அளவுக்கு சின்னதாக போட்டு கீழே இழுத்துக்கோங்க. என் நாட்டுமே நீங்கள் போட்டிருக்க அவுட்டர் லைன் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே தான் இருக்கணும். ஸ்டார்டிங்காக எடுக்கிற லூப்புமே அந்த அவுட்டர் லைனில் இருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கேப் இருக்காது, ஈவனாக இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச் மேலே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு மேலே இருந்து தான் எடுக்கணும், கீழே இருந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடாது. பார்த்தாலே தெரியணும் போடுறத. பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு அதை லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எந்த எண்டு நாட்டுமே வெளியே தெரியாத அளவுக்கு தான் என் நாட்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து ஹனிகோம் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதே மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சோட ப்ராக்டிஸ் ஒர்க்கை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்து ஆரி கற்றுக்குறீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். இது பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 1. இந்த டைப்பை பேஸ் பண்ணி செகண்ட் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைப்பை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைப் பார்த்திங்கன்னா இப்படி பாக்ஸாக தான் இருக்கும், ஹனிகோம் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஒவ்வொரு இடத்துலையும் நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா நம்ம என் நாட் போட்டுட்டு அந்த நாட்டு தெரியாத அளவுக்கு இழுத்துருங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் எடுக்கிற ரோப் எல்லாமே அந்த சுற்றி போட்டிருக்க செயின் ஸ்டிச்குள்ளே இருந்து எடுங்க, அப்போ தான் அதுவுமே நீட்டாக இருக்கும், எந்த ஒரு கேப்பும் இருக்காது. நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ்லையும் இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி ஒரு இமேஜ் வரைஞ்சாலுமே சரி, இந்த ஃப்ரூட்ஸோ இல்லை எந்த ஒரு பேர்ட்ஸோ எது வரைஞ்சாலுமே இந்த ஷேப்ஸை வந்து நீங்கள் அந்த ஷேப்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் ஸ்டிச்சை போடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் என் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இதுதான் பேட்டர்ன் டைப் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.